வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை சார்பாக களஞ்சியம் என்ற தொகுப்பிற்காக நாம் பராசக்தி முதல் படையப்பா வரை நடிகர் திலகத்தினுடைய படங்களிலே இருந்து நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடி வந்த பாடல்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பாடல் ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன். இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்றேன். இந்த திரைப்படம் இலங்கையிலே 200 நாட்களுக்கு மேல் ஒரே தியேட்டரில் ஓடி சாதனை புரிந்த படம். அந்த காலத்துல எல்லாம் இப்ப வர்ற மாதிரி நிறைய தியேட்டர்ல பாடுறதெல்லாம் இல்ல. ஒரு தியேட்டர், அந்த ஒரு தியேட்டர்ல 200 நாட்கள் இதுவரையும் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன். இது ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். அந்த ஒரு பெரிய கோடீஸ்வர பிள்ளை எப்படி ஆடுவார் என்பதை அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வாட்டி நமக்கு பார்த்திருக்கோம். தியேட்டர் அதிரும் அப்படியே. அதுல கடைசியில ஒரு 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 பாரா வரும் பாருங்க. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்றாரு. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றோ அது பக்கத்தில் இருக்கட்டும் சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே. இந்த கொக்குக்கு தேவை கூறிய மூக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன்.
கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இந்த சக்கரம் சுற்றுதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன். அடுத்த திரைப்படம் நடிகர் திலகத்தினுடைய 164வது திரைப்படம். இது 1973 வந்தது. சிவாஜி கணேசன் அளிக்கும் கஜபதி ஆர்ட்ஸ் பிக்சர்ஸ், டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன். இந்த படத்துல மஞ்சுளா ஜோடியா நடிச்சிருக்காங்க. பாடல்கள் கவியரசு கண்ணதாசன், இசை கே.வி. மகாதேவன். இந்த படத்துல 2 பாடல்கள் ஐயா ஜோடி பாடலா பாடியிருப்பாங்க. ஒரு பாடல் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை அப்படின்னு சொல்லிட்டு இசை ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஐயாவும் சுஷிலா அம்மாவும் அப்படி பாடி இருப்பாங்க. அதை விட இந்த பாடல் தான் பயங்கர ஹிட். என்ன பாடல் அது? கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்ணு, அடி என்னடி கண்ணு. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்ணு, அடி என்னடி கண்ணு. காலமின்று கை கொடுத்ததல்லவா அப்படின்ட்டு பாடுவோம். அந்த பாடலை நாம் இப்போது பார்ப்போமா? கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்ணு, அடி என்னடி கண்ணு. காலம் இன்று கை கொடுத்ததல்லவா. என்ன அது இனிப்பென்று கவிதைகள் சொல்லுவதென்ன? இதழோடு இதழ் சேரும் காரணம் என்ன? அது இனிப்பென்று கவிதைகள் சொல்லுவதென்ன? சொல்லி தோன்றுமோ மன்மதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும், சொல்லி தோன்றுமோ மன்மதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும். உன் முல்லை பூவிதழ் மெல்ல என்னிடம் முத்தம் சிந்த வேண்டும். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி என்னடி கண்டு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா. அடுத்த திரைப்படம் நடிகர் திலகத்தினுடைய 165வது திரைப்படம். இந்த திரைப்படம் 1973 வந்தது. வியட்நாம் மூவிஸ் இயக்கம் வியட்நாம் வீடு சுந்தரம். படம் கௌரவம். நடிகர் திலகம், பண்டரிபாய், உஷா நந்தினி உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்தது. இது 100 நாட்கள் ஓடிய படம். நடிகர் திலகம் கேரக்டர் டபுள் கேரக்டர், ரெட்டை வேஷத்துல 2 பேருமே அட்வொகேட்டு. ரொம்ப அமர்க்களமா இருக்கும். வசனம் வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கு பேர் வாங்கி கொடுத்தது. ரொம்ப அருமையான படம். பாடல்கள் ஐயா பின்னி இருப்பார். அப்படியே சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஐயாவுடைய பாடல்கள். ஐயோ 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 ஐயோ
பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. அந்த பாடல் அப்படி பாடி இருப்பார் ஐயா. ஆனா அதை விட ஒரு பாடல் இது எப்படி பாடி இருப்பாருன்னு பார்ப்போமா? கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. ஜிப்பர் பாருங்க, பாடலே கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எடுத்ததுமே கண்ணான்ற ஒரு வார்த்தையே முடிஞ்சு போச்சுங்க ஐயாவுடையது. என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு நடிப்பு. பார்ப்போமா? கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா. நெவர். நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. அறிவை கொடுத்ததோ தோழரின் கௌரவம், அறிவை கொடுத்ததோ தோழரின் கௌரவம். அவர் மேல் கொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். நாளைய பாரதம் யாரதன் காரணம்? நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா.